இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியாக டெலிஷியஸாக பேச்சுலர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விட்டமின் சி ரிச்சான ஆம்லா பிக்கிள் ஒரு நெல்லிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேஜர்லி நான் ஒரு 8 to 10 நெல்லிக்காவை வந்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தென் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் இங்கே கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகா அண்ட் தென் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவுக்கு மஞ்சள் பொடி, கட்டை மிளகாய் பொடி, புளி அண்ட் தென் உப்பு. ஓகே, இதுக்கு நான் எடுத்து வைக்காத இன்னொரு ஐட்டம் வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம இது வந்து செய்ய போகிறோம். ஓகே, ஸோ புளி வந்துட்டு ஒரு ஸ்பூன் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் தென் உப்பு, வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இது அப்படியே சூப்பராக இருக்கும். எனக்கு எப்பயுமே அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து ஸ்டார் ஆக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வெறும் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் ஹைலைட்டாக தெரியும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணிருக்கிறது கோல்ட் ப்ரெஸ்ட் நல்லெண்ணெய். இது வந்து இரும்பு கடாய், நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம தொக்கு பண்ண போகிறோம். டேஸ்ட் சூப்பராக வரும். நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் தொக்கு பண்ணுறப்போ. நான் தக்காளி தொக்கு ரெசிபி காட்டுறப்போவும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தொக்கு எது பண்ணாலும் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஸோ இங்கே நல்லெண்ணெய் கொஞ்சம் சுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3 கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த கருவேப்பிலை, பெருங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த கட்டை மிளகா பொடியும் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையும் நம்ம வந்து கிள்ளி போட்டுப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஹெல்த்தி ரெசிபி. ஒரேடியாக வந்துட்டு பெரியசாக நான் வந்து நிறைய செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு செஞ்சு வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் பின்னாடி தள்ளி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 8-10 நெல்லிக்காய் அப்பப்போ செஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் வர மாதிரி செஞ்சு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் சி ரிச். டெய்லி ஒரு அம்லா சாப்பிடணும் ஏதோ ஒரு ஃபார்மில். முன்னாடிலாம் அந்த சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டிஸ் எல்லாம் வீட்டில் கூட தேன் நெல்லிக்காய் பண்ணி வைப்பாங்க தெரியுமா, தேனில் ஊற வச்சுது. அது கிடச்சதுனா கூட சாப்பிடுங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ஹெல்த் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காவை வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் எந்த தண்ணியும் விடலை. தொக்குக்கு நிறைய தண்ணி எல்லாம் விட்டு அரைக்காதீங்க, அப்படியே வந்துட்டு அரைச்சிக்கோங்க. நான் திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. சில பேர் வந்து இதை வேக வச்சு கூட வந்து பண்ணுவாங்க. நெல்லிக்காவை வேக வச்சும் பண்ணலாம். பட் இது மாதிரியே பண்ணிங்கன்னா நல்லா தொக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேக வச்சோன்னா அது கொஞ்சம் அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டு குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் அப்படியே பச்சையாகவே வந்துட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே இதில் ஆட் பண்ணுறதுக்கோ செய்யறதுக்கோ ஒன்றும் இல்லைங்க. நம்ம போட்ட நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா இந்த நெல்லிக்காவை வந்து குக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது லைட்டாக வதக்கிட்டு நான் இது கூடவே மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஓகே, நான் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன்ல, அது வந்து ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். ஸோ கட்டை மிளகா பொடியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ உங்கள் வீட்டு மிளகா பொடிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பட் தொக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. என்னன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து புளி ஆட் பண்ணாமையே செஞ்சிடலாம். பட் என்னன்னா அந்த புளி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளிப்பு, அந்த தொக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹைலைட்டடாக இருக்கும். ஏன்னா இப்போ என்னதான் காஞ்ச மிளகா போட்டாலும் கட்டை மிளகா பொடி போடுறோம்ல, அந்த காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு, அந்த மாதிரி புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு நம்ம நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பு இல்லாமல் தனியாகவும் கொஞ்சம் புளி ஆட் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் வாயில் வச்சோன்னே நல்லா ஜிவ்வுன்னு சூப்பராக டேஸ்ட் ஏறும். நீங்கள் வந்து இதை தோசை கூட, சப்பாத்தி கூட, சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது தொக்கு பண்ணுறதுக்குன்னா இது வந்து பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, சூப்பராகவும் இருக்கும். ஸோ இது வந்து உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கிற புளி அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இவ்வளோ தான் வேலையே முடிஞ்சிச்சு இந்த தொக்குக்கு. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை.
இது மொத்தமே ஒரு 15 மினிட்ஸ் வேலை கூட இல்லைங்க. ஆனால் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீட்டில் வந்துட்டு ஏதோ சும்மா ஜங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய், அந்த பெரிய பெரிய ஊறுகாய், நான் சொல்கிறது தொக்கு மாதிரி இல்லை, இந்த வருஷக்கணக்காக ஊறுகாய் போட்டு வச்சுட்டு எண்ணெயில் மிதக்க வச்சு அப்படி சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி அப்பப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. சரி, நான் இங்கே வந்துட்டு நிறைய எண்ணெய் கூட விடலை, கரெக்டாக 2-3 ஸ்பூன் தான் விட்டேன் ஒரு 10-11 நெல்லிக்காய்க்கு. அது வந்துட்டு குக் ஆகிறதுக்கு அவ்வளவாது வேணும். இது வந்து ஒரே நாளில் காலி பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வாரம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எண்ணெய் விடணும், அந்த அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நல்லா குக் ஆயிடுச்சு, எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரணும். இதெல்லாம் தூக்கி நான்ஸ்டிக்கில் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப நேரம் சுட பண்ண போகிறீங்க. இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு. நான் எல்லாமே சில ரெசிபீஸ் அதெல்லாம் வந்து நான் ஆத்தென்டிக்காக அதோட வெசல்ஸில் தான் பண்ணணும்னு வச்சுருப்பேன். அந்த மாதிரி இந்த மாதிரி தொக்கு இதெல்லாம் வந்துட்டு அடி கனமாக இருக்கிறதுலையோ, அன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு வந்து நான் அந்த பிளாக் ஸ்டோன் பாட்டில் பண்ணி காமிச்சேன்ல, அந்த மாதிரி இது வந்து இரும்பு கடாயில் நெல்லிக்காயோட சத்தும் வந்துச்சு, இரும்போட சத்தும் வந்துச்சு. ஸோ நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு ரெசிபி வந்துட்டு சூப்பராகவே ரெடி. நீங்களும் வந்து இதை வந்து சப்பாத்தி கூடயோ, இட்லி கூடயோ, சாதம் கூடயோ, எல்லாத்துக்கூடையும் போட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. இன்னொரு ஒரு ஹேக் சொல்லட்டுமா, காலையில் வந்துட்டு பிரெட் டோஸ்ட் தான் இருக்குது, பிரெட் டோஸ்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னா கூட அந்த பிரெட் மேலே இந்த நெல்லிக்காய் தொக்கை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ டூ ட்ரை, சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் வாட்சிங்.